இன்று உங்களுக்கும் எனக்கும் எதற்காக இந்த திருவருட்சாதனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? எதற்காக இந்த நற்செய்தியை உங்களுக்கும் எனக்கும் விளக்கி கொண்டிருக்கிறார்கள்? நாம் பிறரை விட நல்லவர்கள் என்றா? நம்மில் தவறில்லை என்றா? நிச்சயமாக இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஆண்டவரையே பற்றி கொண்டிருக்கிறோம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் மீண்டும் மீண்டுமாக ஆலயத்திற்கு வருகிறோமே. அநேக நேரத்தில் நம்முடைய விசுவாசமே ஆடி போய்விடுகிறது. சில நேரத்தில் அப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறோம். ஆனாலும் மீண்டுமாக ஆலயத்திற்கு வருகிறோம். ஆண்டவரை பார்த்து நம்முடைய உள்ளம் மீண்டும் மீண்டுமாக சொல்வது, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமே உள்ளது. இதற்காகத்தான் இந்த ஆசீர்வாதம். இதற்காகத்தான் ஆண்டவருடைய திருவுடலும் திரு ரத்தமும் உங்களுக்கும் எனக்கும். நாம் பெரியவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் என்பதற்காக அல்ல. ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஆண்டவரை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் மீண்டும் மீண்டுமாக ஆலயத்துக்கு, சில நேரத்தில் கோபத்துல வருவீங்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் பொது காலத்தின் 15ஆம் வாரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு நற்செய்தியை ஆண்டவர் மீண்டுமாக நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். விதைப்பவனின் உவமை. அந்த நற்செய்தியை தொடங்கும் பொழுதே அடுத்த வரி என்னவென்று அனைவருக்கும் தெரியும். அப்படி அநேக நேரத்தில் இந்த உவமையை நாம் கேட்டிருக்கிறோம். இன்று மீண்டுமாக இந்த இறைவன் இந்த உவமையை நம் முன் வைக்கிறார். இதில் விதைப்பவர் மாறுவதில்லை, விதைகள் மாறுவதில்லை. ஆனால் அதை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? நாம் தான் மாறுகிறோம். அதற்கான பலன் நம்மில்தான் வித்தியாசப்படுகிறது. ஆகையால் இங்கு ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதைப்பவர் அல்ல, நம் அனைவருக்கும் விதைப்பவர் ஒருவர் தான். எல்லோருக்கும் அதே விதைகள் தான். ஆனால் அதற்கு கனியை நாம் எப்படி தருகிறோம், அதற்கு பலனை நாம் எப்படி தருகிறோம் என்பது நம்மை பொறுத்திருக்கிறது. இன்று நாம் திறந்த உள்ளத்தோடு இந்த இறைவன் நம்மில் விதைக்க இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை. அதை நாம் முழு மனதார கேட்போம், புரிந்து கொள்வோம், அதற்கு தகுந்த விளைச்சலை தருவோம். இந்த திருபலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாகுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், அவரிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும். முதல் வாசகம். மழை நிலத்தை நனைத்து விளைய செய்கிறது. இறைவாக்கினர் ஏசியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவசனங்கள் 10-11 முடிய. ஆண்டவர் கூறுவது, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளையரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே
என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அனுப்பினோனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விளைந்த விளைச்சலோ கொடுத்தன. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர். பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. அதன் படைசாற்றல்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மலையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டினீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொளித்தன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்கியன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கற்றியாய் அணிந்துள்ளன. பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடையென கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்களுக்கும் ஆரவாரம் எம்மருக்கும் இன்னிசை. பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். சகோதர சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படியாகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கிறது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வழியாய் பலவற்றை குறித்து அவர்களுக்கு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரமாய் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறு இல்லாமல் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகள் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இந்த உவமை பற்றி நாம் ஒவ்வொரு முறை தியானிக்கும் பொழுதும் நிச்சயமாக இறை வார்த்தையை பற்றி தியானித்திருக்கிறோம். ஏனென்றால் விதைப்பவர், விதைகள் இறைவனுடைய வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக நமக்கு உணர்த்துகிறது. இன்று நம்முடைய தியானமானது ஆண்டவருடைய இந்த நற்செய்தியின் கடைசி வார்த்தை, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். Let him who has ears, let him hear. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இன்றைய குறுகிய வாசகத்தை நான் படித்தேன். நீண்ட வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா சொல்வதை ஆண்டவர் குறித்து காட்டுகிறார். இவர்கள் கண்ணிருந்தும் காண்பதில்லை, செவிகளிருந்தும் கேட்பதில்லை, இவருடைய உள்ளம் புரிந்து கொள்வதில்லை, கடினமாகிவிட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்று கேட்க செவியுள்ளோன் கேட்கட்டும் என்று எதற்காக சொல்கிறார்? யூதர்களுக்கு கேட்பது என்பது மிகவும் முக்கியமானது. அவர்களுடைய ஜெபம் நாள்தோறும் எதை ஜெபித்தார்கள் என்றால், இஸ்ரேலே கேளு, அதுதான் அவருடைய ஜெபம். இஸ்ரேலே கேளு, ஹியர் ஓ இஸ்ரேல். 5 முறை இந்த ஜெபத்தை தான் அவர்கள் ஜெபித்தார்கள். இயேசுவும் இந்த ஜெபத்தை தான் ஜெபித்தார். இதை பாடுவார்கள் அவர்கள். ஷமா என்று நாம் எபிரேய மொழியில் அதை சொல்வோம். Hear, O Israel, our Lord is God, our Lord is one. Shema Israel, Adonai Eloheinu Adonai Echad. எபிரேய மொழியில் இதைதான்
மீண்டும் மீண்டுமாக ஜெபித்தார்கள். இது அவர்களுடைய ரத்தத்தில் கலந்து விட்டிருந்தது. இஸ்ரேலே கேளு. கேட்பது அவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் கேட்பது என்பது நாம் நினைப்பது போல அல்ல. 3 விஷயங்கள். கேட்பது என்றால் முதலில் நான் அந்த நற்செய்தியை பெற வேண்டும், டு ரிசீவ் த காஸ்பல். இரண்டாவது அதை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள முயற்சியாவது செய்ய வேண்டும். மூன்றாவது அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும். சாமுவேலோடு ஆண்டவர் பேசுகிறார். சாமுவேல் சாமுவேல் என்று கூப்பிடுகிறார். அப்பொழுது இறைவாக்கினர் அவரிடம் சொல்வார், இனி உன்னுடைய பெயரை நீ கேட்டால் ஆண்டவரே பேசும், உம் அடியேன் கேட்கிறேன் என்று சொல். அதுதான் பதில். ஆண்டவர் பேசும் பொழுது பதில் கொடுக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் சொல்கிறது. என்னுடைய வார்த்தைகள் என்னிடம் வீணாக திரும்பி வராது, வரவே முடியாது. இஸ்ரேலே கேளு என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கேட்பதில் இன்று 3 விஷயங்களும் அடங்கி இருக்கிறது. நான் அந்த நற்செய்தியை பெற வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு தகுந்த பதில் கொடுக்க வேண்டும். To receive, to understand and to respond. That is hearing. அதுதான் கேட்பது. இதில் ஒன்று இல்லை என்றாலும் நாம் கேட்கவில்லை என்றுதான் பொருள். ஒருவேளை இந்த நற்செய்தியை நாம் வாங்காவிட்டால் புரிந்து கொள்வது எங்கு, அதற்கு தகுந்த பதில் கொடுப்பது எங்கு? ஒருவேளை நாம் இந்த நற்செய்தியை வாங்கி கொண்டு புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை என்றால் அனைத்தும் புரிந்து விடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. அன்னை மரியாளோடு வானதூதர் பேசிய பொழுது அன்னை மரியாளுக்கு எல்லாம் புரிந்ததா? அன்னை மரியாள் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் இந்த நற்செய்தி மரியாளிடம் சொல்லும் பொழுது மரியாள் அன்னை அல்ல, சிறு பெண், 15-16 வயசு இருக்கும். என்ன புரியும்? இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் திட்டம் கடவுளுக்கு. அன்னை மரியாள் வானதூதர் அல்ல, அன்னை மரியாள் தேவதை அல்ல, நம்மை போல்தான். புரிந்திருக்காது, என்னவென்று தெரியாது, இது எப்படி நடக்கும் என்று கேட்கிறார். அநேக நேரத்தில் மரியாளை நாம் வானதூதரை போல் நினைத்து விடுகிறோம். எல்லாம் தெரியும் அவருக்கு. நம்மை போல்தான் கலங்கி நின்றார், கலக்கமுற்று இது எப்படி நடக்கும்? புரிந்து கொள்ள முடியவில்லையே. புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அங்கு அதற்கு ஏற்ற பதிலை அவர் கொடுக்கிறார். அதுதான் முக்கியம். இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கடவது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 விஷயங்களில் ஏதோ ஒன்று இல்லை என்றாலும் நாம் இறை வார்த்தையை கேட்டதாக ஆகாது. அதை பெற வேண்டும், புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்ல வேண்டும். அப்ரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது அப்ரகாமுக்கு எல்லாம் புரிந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. உன்னை பெரும் நாடாக நான் மாற்றுவேன், ஆசீர்வாதம் செய்வேன், வா. என்ன புரிந்திருக்கும்? ஆண்டவர் அழைக்கிறார், நான் போகிறேன். அவர்களுக்கு தெரிந்தது அவர் நல்லவர், கைவிட மாட்டார். ஆண்டவர் நல்லவர், அது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். அன்னைக்கு தெரிந்தது ஆண்டவர் நல்லவர், அது மட்டும்தான். இந்த எல்லா புனிதர்களுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் ஒரு உண்மை தெரியும். அந்த உண்மை எது? இறைவன் நல்லவர், இறைவன் நல்லவர். ஆகையால் தான் உடனடியாக பதில் சொல்கிறார்கள். நாம் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால், இன்று ஆண்டவர் சொல்லும் வார்த்தைகள், இவர்களுக்கு கண்கள் இருக்கிறது ஆனால் அவை பார்ப்பதில்லை, செவிகள் இருக்கிறது ஆனால் அவை கேட்பதில்லை, உள்ளம் இருக்கிறது ஆனால் அது புரிந்து கொள்வதில்லை. பழைய ஏற்பாட்டில் பாரோ மாமன்னன் ஆண்டவருடைய அனைத்து வல்ல செயல்களும் கண்கூடாக பார்க்கிறார். ஒவ்வொரு முறை மோசையின் வழியாக ஆண்டவர் அவனை எதிர்த்து நிற்கும் பொழுதும் எத்தனை வல்ல செயல்களை அவன் முன் நிகழ்த்தினார். The plagues after plagues. மிரட்டி விட்டார் அவனை. அனைத்தையும் பார்க்கிறான், ஆனால் மனம் வருந்துவதில்லை. இன்னும் அவருடைய உள்ளம் கடினமாகத்தான் மாறுகிறது.
ஒவ்வொரு முறை ஆண்டவர் வல்ல செயல்களை செய்யும் பொழுதும் பாரோ மன்னன் பார்க்கிறான், கேட்கிறான். ஆனால் அவனுடைய உள்ளம் இன்னும் கடினமாக மாறுகிறது. உள்ளம் மாறவே இல்லை. அதைதான் ஆண்டவர் சொல்கிறார், இவர்களுக்கு கண்கள் இருக்கிறது, ஆனால் அவை காண்பதில்லை. பார்த்தான் இறைவன் எப்படி வல்லமையாக செயல்களை நிகழ்த்துகிறார். ஆனால் அவனுடைய மனம் இறங்கவே இல்லை, மனம் மாறவே இல்லை. இன்னும் கடினமாகினான், இன்னும் கடினமாகினான். எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் அத்துணை செயல்களையும் நிகழ்த்தி அவன் அழிவை நோக்கிதான் சென்றான், அழிவை நோக்கிதான் சென்றான். அவனுடைய மனம் மாறவே இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய பணி வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பரிசேயர்கள், சதிசேயர்கள், சட்ட வல்லுனர்கள் இவர்கள் கண்முன் தானே ஆண்டவர் எல்லா பெரிய செயல்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தினார். இவர்கள் கண்முன் தான். அநேக நேரத்தில் இவர்கள் முன்தான் செய்ய வேண்டும் என்றே ஆண்டவர் செய்தார். ஓய்வு நாளில் உன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நட. எத்தனை ஆண்டுகள், 38 ஆண்டுகள் அவன் அங்கிருந்தார். குருடர்களுக்கு பார்வை, முடவர்களை நடக்கச் செய்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். லாசரை உயிரோடு எழுப்பும் பொழுது இவர்கள் அனைவரும் அங்கிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், சட்ட வல்லுனர்கள் பார்க்கிறார்கள். இந்த எல்லா நல்ல செயல்களையும் பார்த்துவிட்டு ஆண்டவரை வெறுக்கிறார்கள். இவர்களுக்கு கண்கள் இருக்கிறது, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் இருக்கிறது, ஆனால் அவை கேட்பதில்லை. உள்ளம் இருக்கிறது, அது புரிந்து கொள்வதே இல்லை. அதைதான் ஆண்டவர் சொல்கிறார். எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு இறுதியில் இந்த சட்ட வல்லுனர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார்கள், இவன் பேய்களின் தலைவனுடைய உதவி கொண்டுதான் பேய்களை ஓட்டுகிறான், வல்ல செயல்களை செய்கிறான். எப்படியாக ஆண்டவரை பார்த்தார்கள்? இன்று ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்றால் இந்த வார்த்தையில் மிகவும் ஆழம் இருக்கிறது. கேளு, செவிபுள்ளவன் கேட்கட்டும். எத்தனை முறை இறை வார்த்தை வாசிக்கும் பொழுது நாம் முதலில் கேட்பதே இல்லை, அது நம்முடைய செவிகளுக்கு வீழ்வதே இல்லை, எங்கோ இருந்திருக்கிறோம். நற்செய்தி வாசிக்கும் பொழுது, பிரசங்கத்தை சொல்லும் பொழுது கேட்பதே இல்லை. அப்படியானால் நமக்கும் பாரோ மன்னனுக்கும் பரிசேயர்களுக்கும் சதிசேயர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நான் ஆலயத்திற்கு வருகிறேன், இங்கு அமர்ந்திருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவர் பேசுவது எனக்கு கேட்பதே இல்லை. என்னுடைய ஞாபகம் எங்கே இருக்கு? ஒரு வார்த்தையும் என்னுள் போகவே இல்லை. முதலில் நான் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. புரிந்து கொள்வதற்காகத்தான் மறைவுரை இருக்கிறது. எப்படியாவது இந்த இறை வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும், எப்படியாவது முயற்சிக்க வேண்டும். புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோமா? மறைவுரையை கேட்கிறோமா திறந்த உள்ளத்தோடு? நான் இந்த நற்செய்தியை கேட்டேன், புரிந்து கொள்ள முயற்சி செய்தேன், ஆனால் அதற்கு தகுந்த பலனை நான் கொடுக்கவில்லை என்று சொன்னால் எதுவும் பயனில்லை. அப்பொழுதும் அதேதான், இவர்களுக்கு கண்கள் இருக்கிறது, ஆனால் அவை காண்பதில்லை. செவிகள் இருக்கிறது, ஆனால் அவை கேட்பதில்லை. உள்ளம் இருக்கிறது, அது புரிந்து கொள்ளாது. அதைதான் ஆண்டவர் மீண்டுமாக சொல்வார். நான் கேட்கிறேன், புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன், ஆனால் அதற்கு தக்க பதிலை நான் கொடுப்பதில்லை. எந்த மனமாறுதலும் இல்லை, எந்த ஒரு பதிலும் இல்லை என்று சொன்னால் மீண்டுமாக நாம் அதே இடத்தில் தான் நிற்கிறோம். இன்று இறைவன் இந்த ஒரு வார்த்தை மிகவும் ஆழமானது. கேட்க செவியுள்ளோன் கேட்கட்டும். நான் பேசுகிறேன், அந்த திறந்த உள்ளம் முன்னில் இருக்கிறதா? என்னுடைய வார்த்தை உனக்கு கேட்கும். உன்னுடைய ஆன்மா திறந்திருக்கிறதா? நான் பேசுவது உனக்கு கேட்கும். இல்லை என்றால் நிச்சயமாக நாமும் பாரோ மன்னனை போல எத்தனை வல்ல செயல்களை இறைவன் நிகழ்த்தினாலும் பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் இருப்போம். பரிசேயர்கள் சதிசேயர்களை போல எத்துணை அதிசயங்களை இறைவன் என் முன் நிகழ்த்தினாலும் எந்த பயனும் இல்லை, எந்த ஒரு பதிலும் இருக்காது. இன்று இறைவன் கேட்க செவியுள்ளோன் கேட்கட்டும் என்று. ஏனென்றால்
யூதர்களுக்கு இந்த கேட்பது என்பது மிகவும் அவர்களுடைய அடித்தளம், ஜெபத்தின் அடித்தளமே கேட்பதுதான். ஆகையால் தான் அவர்கள் ஜெபமே தொடங்குகிறது அப்படிதான். இஸ்ரேலே கேளு, இஸ்ரேலே கேளு, ஹியர் ஓ இஸ்ரேல். இதைதான் அவர்கள் பாடலாக பாடுவார்கள். ஒவ்வொரு காலை மாலையில் பாடலாக பாடுவார்கள். இந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் இன்று நமக்கு அறிவுரையாக கொடுக்கிறார். செவியுள்ளவன் கேட்கட்டும். என்னில் செவி இருக்கிறதா? இன்று இறைவன் நம்முன் வைக்கும் ஒரு பெரிய கேள்வி. என்னுடைய கண்கள் பார்க்கிறதா? என்னுடைய செவிகள் கேட்கிறதா? என்னுடைய உள்ளம் புரிந்து கொள்கிறதா ஆண்டவரை? இரண்டாவதாக, நாம் நீண்ட வாசகத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய சீடர்கள் ஆண்டவரை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஆண்டவரே, மக்களோடு பேசும் பொழுது நீங்கள் உவமைகளில் பேசுகிறீர். when you speak to people you speak in parables. ஆனால் சீடர்களுக்கு அவர் விளக்குகிறார் என்னவென்று. அந்த விளக்கத்தை தான் நாம் கடைசியாக வாசித்தோம். விதை என்றால் என்ன, விதைப்பவர் யார், நிலம் எது, அந்த விளைச்சல் என்ன, அனைத்தையும் சொல்கிறார். எதற்காக ஆண்டவர் பிறரோடு உவமைகளில் பேச வேண்டும், சீடர்களுக்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டும்? இந்த சீடர்கள் அப்பேற்பட்ட தவறே இல்லாதவர்களா? were they perfect people? மிஸ்டர் பர்ஃபெக்ட் என்ற மாதிரி இவங்க கிட்ட எந்த தப்பும் கிடையாது. ஆகையால் தான் இவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்வார், மறை உண்மைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன, இறையாட்சியின் மறை உண்மைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன என்று சீடர்களை பார்த்து சொல்வார். எதற்காக இந்த சீடர்? why should the disciples get this privilege? இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இந்த சீடர்களுக்கு எதற்காக? ரொம்ப நல்லவங்களா? நிச்சயமாக இந்த சீடர்களை பார்க்கும் பொழுது அவர்களிடையே போராட்டம் இருந்தது. யார் பெரியவன்? பதவிக்கான போராட்டம். சில நேரத்தில் விசுவாசம் இல்லாத ஒரு நிலை, ஆண்டவரை மறுதளித்த காட்டிக் கொடுத்த சூழ்நிலை, ஓடிப்போன சூழ்நிலை, அநேக குறைகள் இருக்கிறதே. ஆனாலும் ஏன் ஆண்டவர் உங்களுக்கு இவை தரப்பட்டுள்ளன, இறை ஆட்சியின் மறை உண்மைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த விளக்கம் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது, அவர்களுக்கு இல்லை என்று எதற்காக சொல்கிறார்? ஏனென்றால் இந்த சீடர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார்கள். உண்மையாக பிரமாணிக்கமாக இருப்பது என்பது தவறில்லாமல் இருப்பது அல்ல. faithfulness is not without mistakes. பிரமாணிக்கமாக இருப்பது என்பது தவறில்லாத ஒரு சூழ்நிலை அல்ல. பிரமாணிக்கம் என்பது நாம் எவரை அன்பு செய்கிறோமோ அவரையே பிடித்து கொண்டிருப்பது. சீடர்கள் தவறினார்கள், தப்பு செய்தார்கள், காட்டிக் கொடுத்தார்கள், மறுதளித்தார்கள், ஓடி போனார்கள். ஒருவனை தவிர மற்ற அனைவரும் மீண்டுமாக வருகிறார்கள். பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நான் மறுதளித்தாலும் வேற எங்கு போவேன்? அழுது கொண்டு மீண்டுமாக, ஒரு சிறிய பிள்ளை போல அழுது கொண்டு மீண்டுமாக அங்குதான் வருகிறார். நான் மறுதளித்தாலும், அதைதான் பேதுரு மிகவும் அழகாக யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்தில் சொல்வார். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வதரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளது. அதுதான் பிரமாணிக்கம். எதற்காக இவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் என்று சொன்னால், குறை இருந்தாலும் ஆண்டவரோடு இவர்கள் இருந்தவர்கள். ஆண்டவரே, நாங்கள் ஓடி போனாலும் வேற எங்கு போவோம்? நாங்கள் பயந்து விட்டு இருக்கிறோம், மறுதளித்திருக்கிறோம், உண்மைதான். ஆனால் வேற எங்கு போவோம்? மீண்டுமாக அங்குதான் வருகிறார்கள். நற்செய்தி சொல்கிறது, பேதுருவை பற்றி பேசும் பொழுது அவர் மனம் நொந்து அழுதார். மனம் நொந்து அழுதார். ஒரு குழந்தையை போல அழுது கொண்டு மீண்டுமாக வருகிறார். அதே இறைவனிடம்தான், அங்குதான் மீண்டுமாக வருகிறார். அங்குதான் அவர் இருக்கிறார். அங்கு ஆண்டவரை சந்திக்கிறார். அங்கிருந்துதான் பாறையாக மாறுகிறார், சாட்சியாக மாறுகிறார், திருச்சபையின் தூணாக மாறுகிறார். யாரிடம் செல்வோம் இறைவா? அதுதான் பிரமாணிக்கம்.
எதற்காக இந்த சீடர்களுக்கு இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்று சொன்னால், ஆண்டவரையே பற்றி கொண்டிருந்தார்கள். இன்று உங்களுக்கும் எனக்கும் எதற்காக இந்த திருவருட்சாதனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? எதற்காக இந்த நற்செய்தியை உங்களுக்கும் எனக்கும் விளக்கி கொண்டிருக்கிறார்கள்? நாம் பிறரை விட நல்லவர்கள் என்றா? நம்மில் தவறில்லை என்றா? நிச்சயமாக இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஆண்டவரையே பற்றி கொண்டிருக்கிறோம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் மீண்டும் மீண்டுமாக ஆலயத்திற்கு வருகிறோமே. அநேக நேரத்தில் நம்முடைய விசுவாசமே ஆடி போய்விடுகிறது. சில நேரத்தில் அப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறோம். ஆனாலும் மீண்டுமாக ஆலயத்திற்கு வருகிறோம். ஆண்டவரை பார்த்து நம்முடைய உள்ளம் மீண்டும் மீண்டுமாக சொல்வது, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமே உள்ளது. இதற்காகத்தான் இந்த ஆசீர்வாதம். இதற்காகத்தான் ஆண்டவருடைய திருவுடலும் திரு ரத்தமும் உங்களுக்கும் எனக்கும். நாம் பெரியவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் என்பதற்காக அல்ல. ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஆண்டவரை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் மீண்டும் மீண்டுமாக ஆலயத்திற்கு, சில நேரத்தில் கோவத்துல வருவீங்க, ஆலயத்திற்கு கோவத்துல வருவீங்க, ஜபித்தே கேட்கறதுல, ஆனாலும் வருகிறோமே. அதுதான் நான் அநேக நேரத்தில் எல்லோருக்கும் சொல்வது, இறைவனிடம் நீங்கள் கோபித்துக் கொண்டாலும் ஆலயத்திற்கு வாருங்கள். வரமாட்டேன் என்று நின்று விடாதீர்கள். அந்த உறவு முறிந்து போய்விடக்கூடாது. அந்த உறவு அங்கு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் தொடர்ந்து நம்மில் வேலை செய்ய முடியும். அதை நாம் முறித்து கொண்டு விட்டால் என்ன நடக்கும்? இன்று இந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது என்றால் அநேகருக்கு இல்லை, அநேகருக்கு இல்லை. ஆனால் சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல, நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று அந்த நீண்ட வாசகத்தில் சீடர்களை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பேறு பெற்றவர்கள். எதற்காக பேறு பெற்றவர்கள்? ஏனென்றால் நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள், என்னோடு இருக்கிறீர்கள். என்னை விட்டு நீங்கள் போனாலும் மீண்டுமாக வந்து விடுவீர்கள். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், மீண்டுமாக வந்து விடுவர். ஏதோ ஒரு பயத்தில் பேதுரு மறுதளித்து விட்டார், இல்லை என்று சொல்லிவிட்டார், அழுது புலம்புகிறார். அதற்கு சரி செய்யதானே தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்து விட்டார் ஆண்டவருக்காக. இன்னும் எப்படி அவர் செய்த தவறை அவர் சரி கட்ட முடியும்? பேதுரு தவறினார், ஆனால் அவர் செய்த அந்த தவறை எப்படி சரி கட்டுகிறார் என்றால், பேதுரு தலை கீழாக சிலுவையின் மேல் தொங்குகிறார். அதைவிட அந்த தவறை எப்படி அவர் சரி செய்ய முடியும்? எல்லா அப்போஸ்தலர்களும் எல்லோரும் அவர்கள் தவறியதை சரி செய்கிறார்கள் மீண்டுமாக. இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வது, நீங்கள் பேறு பெற்றவர்கள். நாம் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, நாம் பிறரை விட பெரியவர்கள் என்பதற்காக அல்ல. அநேக நேரத்தில் நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம், அதற்காகத்தான் நாம் பேறு பெற்றவர்கள். இன்று இறைவன் அவரையே நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் இதற்காகத்தான். இந்த மறைபொருளை, இந்த திருவருட்சாதனங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் இதற்காகத்தான். வேற எந்த பெரிய அதிசயமும் இல்லை. நாம் இறைவனோடு இருக்கிறோம் எல்லா நேரத்திலும். இந்த உறவு தொடர்ந்திட இந்த திருபலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய கண்கள் பார்க்கட்டும், நம்முடைய காதுகள் கேட்கட்டும், நம்முடைய உள்ளம் அவரை ஏற்றுக்கொள்ளட்டும். ஆகையால் நம்முடைய கண்களை மூடுவோம், ஆண்டவருக்கு நம்மையே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய கண்களை, நம்முடைய செவிகளை, நம்முடைய உள்ளத்தை தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தோடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தோடும் என் நாவினையை உம்
புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் கரங்களையே உம் பணி செய்ய வேண்டுமே. இயேசுவே உம் பணியை செய்ய வேண்டுமே. தொடும் என் காலுகளை உம் வழி செல்ல வேண்டுமே. இயேசுவே உம் வழியை செல்ல வேண்டுமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் பேசும் பொழுது நம் இறைவன் கேட்கிறார். அவருடைய இதயம் நம்மை புரிந்து கொள்கிறது என்ற விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடம் சொல்வோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையை நடத்தும் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்கள் அனைவரும் தாங்கள் இறைவனால் அருள்நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு இறை வார்த்தையை உண்மையோடும் ஆர்வத்தோடும் போதிக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாடுகளை ஆளும் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் அனைவரும் சுயநலமின்றி மக்களின் நலனில் அக்கறை கொண்டு நீதியுடனும் நேர்மையுடனும் உழைக்க உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கு கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இறை வார்த்தைக்கு ஆர்வமுடன் செவிமடுத்து எங்கள் வாழ்வில் தவறாது கடைபிடிக்கவும், எங்கள் நற்செயல்கள் வழியாக பல 100 மடங்கு பலன் அளிப்பவர்களாக வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பலவிதமான துன்பங்களாலும் நோய்களாலும் வறுமையாலும் அவதியுறும் மக்கள் அனைவரும் இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு தங்கள் துன்பங்களை பெருமையோடு ஏற்றுக்கொள்ளவும் அவற்றிலிருந்து மீள அவர்களுக்கு துணை புரிய வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, இளைஞர்களுக்காக, பெரியவர்களுக்காக ஜெபிப்போம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். இயற்கை சீற்றத்தால் அவதியுற்று கொண்டிருக்கும், விசேஷமாக வயநாடு நிலச்சரிவு, அநேகர் உயிரை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், உலகில் அமைதி நிலவிட ஜெபிப்போம். நம்முடைய இந்த ஆலயத்தின் புதுப்பிக்கும் பணி சிறப்பாக நடந்திட, நாம் உளமாறு இதற்கு ஒத்துழைத்திட இறைவனுடைய அருளை கேட்டு ஜெபிப்போம். அநேகர் நம்மிடம் எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம்.
அன்பே உருவான இறைவா, வார்த்தையான இறைவன் எப்பொழுதும் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிமடுக்கவும் தகுந்த பதிலை கொடுக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.